அம்பேத்கரோடு பலரும் விவாதித்தார்களா இல்லையா? இந்த பிரியாம்பிள்லே கடவுளின் பெயரால் முடிக்க சொன்னாங்க நிறைய பேர். கடைசியா முடிக்கிறப்போ கடவுளின் பெயரால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அரசமைப்பு சட்டமாக அப்படின்னு முடிக்க சொல்லி தான் வற்புறுத்தினாங்க. ஒற்றை ஆளாக இருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதையெல்லாம் எதிர்த்து நின்று வெற்றி கண்டார். அவர் மட்டும் இல்லாமல் வேறு எவராவது இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தால் இந்தியாவின் அரச மதமாக இவர்கள் சொல்லுகிற இந்த மதம்தான் ஸ்டேட் ரிலீஜன் என்றாகி இருக்கும். ஏன் இதை ஸ்டேட் ரிலீஜனாக அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னால், இந்த மதம் அடிப்படையிலேயே பாகுபாடுகளை கொண்ட மதமாக இருக்கிறது. உலகத்தில் எந்த மதமும் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை ஏற்கவில்லை. எல்லா மதமும் சகோதரத்துவத்தை மட்டுமே அடிப்படை கோட்பாடாக கொண்டிருக்கிறது. ஆன்மா, இந்த உயிர் மூச்சு கோட்பாடு என்னன்னா ஃப்ரெட்டர்னிட்டி என்பதுதான். அதான் திராவிடியன் பிரதர்ஹுட் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனா உலகம் முழுவதுமே எல்லா மக்களும் எந்த ரேஸ் அண்ட் எத்னிசிட்டி, எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் உலக மாந்தர் அனைவரும் சகோதரர்கள் என்று சொல்லுகிற மதங்களாக அவையெல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. எந்த மதத்தை எடுத்தாலும் அதுல சகோதரத்துவம் உண்டு. அண்ணன் தம்பியாய் இருப்போம், அன்பை வளர்ப்போம். பௌத்தம் அதுதானே சொல்லுது. பௌத்தத்தில் கடவுள் கிடையாது, வழிபாடு கிடையாது, சடங்கு சம்பிரதாயங்கள் கிடையாது, தனி மனித ஒழுக்கத்தையும் சமூக ஒழுக்கத்தையும் பேசுகிற ஒற்றை மதம். அந்த காலத்தில் வேதிக் ரிலிஜன், வேத மதத்தை சார்ந்தவர்கள் இதை நாத்திக மதம் என்று பரப்பினார்கள். அதனால் தான் அழித்து ஒழித்தார்கள். பௌத்தத்தை நாத்திக மதம் என்று சொல்லிதான் அழித்து ஒழித்தார்கள். வேறு எந்த ஒரு தேசத்திலும் இல்லாத அளவுக்கு இந்தியாவிலே பௌத்தம் செழித்தோங்கி இருந்த வரலாறு இன்றைக்கு நம்முடைய விருது பெற்ற ஜம்புலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பௌத்தம் செழித்திருந்தது. இன்றைக்கு எங்கே? சிலைகள் எல்லாம் ஏன் உடைக்கப்பட்டன? அம்பேத்கர் சிலைகளை உடைக்கிற அந்த செயல் இருக்கிறதே, அது புத்தர் சிலைகளை உடைத்த வரலாற்றின் எச்சம். அது புத்தர் சிலையை உடைத்த அந்த பண்பாட்டின் எச்சம். அது ஒரு பண்பாட்டு எச்சம். அம்பேத்கர் சிலையை உடைக்கிறான்னா புத்தர் சிலையை உடைச்ச வரலாறு. அவன் முன்னோர் புத்தர் சிலையை உடைச்சான், அவன் வாரி சிலைக்கு அம்பேத்கர் சிலையை உடைக்கிறான். அதே சாதியவாதி நாளைக்கு திருமாவளவன் படத்தையும் எரிப்பான். ஏன்னா அது பண்பாட்டு எச்சம். அது தொடருது, அது அவனுடைய ஜீன்லயே அது வருது. ஏன் குடிசையை கொளுத்துறான்னா, அன்னைக்கு பௌத்த பள்ளிகளை கொளுத்துறான். எங்கெல்லாம் பௌத்த மடம் இருக்கோ அந்த மடத்தை கொளுத்துனான். எங்கெல்லாம் பௌத்த பிக்குகள் இருந்தார்களோ தேடி போய் கழுத்தை எடுத்து கொன்றார்கள். அந்த மதத்தை அடியோடு வேரோடு வேரடி மண்ணோடு வெட்டி சாய்ப்போம் என்பதை போல அந்த மதத்தை அழித்தொழித்தார்கள். அது நல்ல கருத்துக்களை பரப்பியது, நாத்திக கருத்துக்களை பரப்பியது என்று குற்றம் சாட்டினார்கள். நல்ல கருத்துக்களை பரப்பிய ஒரு இயக்கத்தை, பௌத்த இயக்கத்தை அழித்தொழித்தார்கள்.